பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆதிக்கடவுர் நந்தினி அவங்களோட வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க வருஷத்துக்கு 20 கோடி டர்ன் ஓவர் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. அவங்களால வரும் பிரச்சனைகளை பற்றி சந்திக்க போகிறது தான் இந்த ஷார்ட் ஃபிலிம். இப்போ இங்கே இருக்காங்களே, இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நந்தினி அவங்களோட பொண்ணு படிச்சிட்ருக்காங்க. நீ என்ன சொன்னீங்க? ஏன் அவன் இப்படி கோச்சிட்டு போறான்? நான் ஒண்ணுமே பண்ணல. உனக்கு நான் கண்டிப்பா வாங்கி தரேன். உனக்காண்டி தான் இவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனாக நான் வாங்கிட்டு வந்தேன். முதல்ல பப்ஜி ஏத்து. ஆமாம், பப்ஜினா என்னவா இருக்கும்? நான் ரூமுக்கு போகிறேன். ஆதி, ஆதி கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. ஆதி, எனக்கு ரொம்ப அப்படியே இருமலா இருக்கு. ஆதி, கொஞ்சம் தண்ணி கொண்டு வா ப்ளீஸ். ஆதி, நீ எதுக்கு தண்ணி கொண்டு வந்த? ஆதி எங்க? ஆதி, ஆதி, அதனால தான் நான் தண்ணி கொண்டு வந்தேன். ஆதி, ஆதி, என்னம்மா? உனக்கு நான் ஃபோன் வாங்கி கொடுத்ததே தப்புன்னு நினைக்கிறேன். ஆதி, உங்களுக்கு வேற வேலையே இல்லையாம்மா? இந்த பையன் 24 மணி நேரமும் ஃபோன் ஓடிட்டே இருக்கான். அவங்க அம்மா தான் ஃபோன் வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ அவன் அவங்க அம்மாவே மதிக்கிறதில்ல. இந்த
ஆதி 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 அம்மா ஆதி பிச்சு விடுகிறா. ஆதி, என்னால தாண்டா உனக்கு இந்த நிலைமையாச்சு, என்னை மன்னிச்சிருடா ஆதி. இதுக்கு நான் உங்க அப்பையே சொன்னேன் ஃபோன் வாங்கினாங்க. எல்லாமே ஏன் தப்பு தாங்க, என்னை மன்னிச்சிடுங்க. அம்மா எந்திரிங்க. நான் உன்னை எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே தான் இருப்பேன், ஆனால் நீ தான் இப்போ என்னை நல்லா பார்த்துக்கிற. சாரி அதிதி. நம்மளுக்கு இருக்கிறது மட்டும் போதும். அந்த பிள்ளைகளை நம்ம நல்லா வளர்ப்போம். தான் எவ்வளோ பிரச்சனை வந்துச்சுங்கிறத இந்த ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் வீட்லேயும் இதே போல் தான் சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாருமே ஃபோன் அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அளவுக்கு மீறி சாப்பிட்டா அமிர்தமும் நஞ்சுங்கிற மாதிரி அளவுக்கு மீறி யூஸ் பண்ணால் ஃபோனும் நமக்கு கேடு தான். ஸோ அதை நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுங்கள்.